பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குறேன் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே கூட நிறைய பேர் பார்க்குறீங்க. இதில் சில பாஸ்டர்லாம் கூட பார்க்குறாங்க. ரொம்ப படிப்பாளி கிடையாது. நான் படிப்பறியாத ஒரு பேதை. 1 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் வருகிற வசனத்தில் என்னென்னா, இழிவானதும் தள்ளப்பட்டதும் பைத்தியங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்ற வசனத்துக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறேன், நான் தான் எடுத்துக்காட்டு. நான் தான் அந்த வசனத்துக்கு உரியவன். பிரியமானவர்களே, இந்நாளையில் எனக்கு நான் படித்து ருசிச்சுது மாத்திரம் சொல்லணுன்றது மாத்திரம் இல்லை. இந்த சேனல் இந்த ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட இந்த 10 வருஷமாக 2016 இந்த 2026 வரைக்கும் எனக்கு வெளிப்படுத்துறது கடைசி காலத்தை குறித்து. அது எப்படியாவது சொல்லணும்னு பார்த்தா யாரும் எனக்கு சொல்ல விடலை. அப்படியானு கேட்க மனதில்லை. ஐயோ அப்படியா சொல்லுங்கன்னு சொல்லலை. அதனால் நாங்கள் ஜெபித்துட்டே இருந்தோம். இதை ஓப்பன் பண்ண இத்தனைக்கே என் பிள்ளை எடிட்டர், வீடியோ எடிட்டர். அவன் நினச்சிருந்தா நம்ம பண்ணியிருக்கலாம். நாங்கள் இல்லை, ஜெபிச்சுட்டே இருந்தோம். ஆண்டவர் அவன் மூலிமா அந்த நாளிலே 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ண கிருபை செய்தார். பின்பு எம்டி ஜெகன் ஐயா சொல்வார், எத்தனையோ பேர் அவங்கவுங்க டான்ஸ் ஆட தெரியுது, பாட்டு பாட தெரியுது, நாடகம் போட தெரியுதுன்னு அவங்கவுங்க யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டீங்களே, எவ்வளோ வசனம் தெரியும், நீங்கள் ஏன் ஆண்டவரை பற்றி ஒரு வெளிப்படுத்தணுன்ற அறிவில்லை அப்படின்னு சொல்லி நான் 2 டைம் அவரோட வீடியோ பார்த்தேன். பின்பு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ண நான் ஆண்டவர் இவர் மூலயமா என்னோட பேசினார் என்று நான் நினைத்திருந்தேன். ஜெபித்துட்டே இருந்தேன். என் பையன் மூலயமா இது ஓப்பன் பண்ண கிருபை செய்தார். ஓகே, இந்நாளிலே அப்போஸ்தலர் 14 அதிகாரத்துலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்ம அநேக உபத்திர வழியாக போக வேண்டும். அப்பொழுது அவரை இழந்து விடாதபடிக்கு நாம் எப்படி இருக்கணும்னு யோவான் சொல்லுகிறார் என்று பார்த்தால், உனக்கு ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு தான் இந்த நாளிலே மெசேஜ். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலை நிறுத்தும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, எங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, அநேக பேருக்கு ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கொண்டே வராங்க. சொல்லிக்கொண்டே பர்னபாவும் பவுல் என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கொண்டே வராங்க. நல்லா கேட்டுகிட்டே இருக்காங்க ஜனங்க. அப்போ கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது இதை தெரிஞ்ச யூதர்கள் இதிலே பார்த்தீங்கன்னா 19 அவங்க சொல்கிறாங்க, கலகம் பண்ணி இடற வைக்கிறாங்க. அப்படியே ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, இடற வைக்கிறாங்க. அப்போது ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க கட்டி எழுப்பின ஊழியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, இடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்பொழுது அவங்க சோர்ந்து போன நேரத்தில் அங்கே இருக்கிற ஜனங்கள், சீஷராக்கின ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், சீஷனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தான்ப்பா போனோம், ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஏதோ சந்தோஷமான படுக்கையோ தூக்கமோ சோறோ நம்மள வாழ்க்கையோ அல்ல, நிறைய கிரையும் கொடுக்க வேண்டும். அறியாதவர்கள், புரியாதவர்கள், நம்மளை ஒழுங்காக எப்படி புரிந்து கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நம்மளை கோபப்படுத்தி நம்மளோட ஆவி ஆத்துமா சரீரத்தை கசப்பாக்கி நம்ம கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் இழக்கும்படியாக இவர்களெல்லாம் எழும்பி வருவார்கள். கரை திரையோடு இவன் இருக்கணும், பரலோக ராஜ்யத்திலே கரைத்திரையோடு போக முடியாது என்பதை அறிந்து பிசாசானவன் நம் கூட இருக்கிறவர்களை ஏவி, நம்ம வீட்டில் இருக்கிறவர்களை ஏவி, சொந்த பந்தங்கள் மூலியமாக ஏவி நம்மளோட வாழ்க்கையை, பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை கெடுக்க பார்ப்பார்கள். அப்படி தான் இவங்க கட்டி எழுப்பின ஊழியத்தை இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இடிக்கிறார்கள். அப்பொழுது தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கெல்லாம்
கவலைப்படக்கூடாது. அதனால் மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைநிறுத்தும்படிக்கு புத்தி சொல்லி, உபத்திரங்கள் வழியாக தாம்மா நம்ம போக முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களை பாருங்கள், ஒரு சகோதரி தன் பேத்தியை அவங்க சபைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சபைக்கு கூட்டிகிட்டு போகும் பொழுது மருமகன் சொல்லுகிறாராம், எப்படி நீங்கள் என் பிள்ளைய சபை கொண்டு போவீங்க? உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் கூட்டிகிட்டு போவீங்க? இருங்க உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகட்டும், உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியல என்னால், உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகட்டும், பிறக்கல அதை நான் ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பிரியமானவர்களே, என்ன நடக்குதுன்னா, இது போட்டி அல்ல, இது போராமைப்படுறதுக்கும் அல்ல, இது கோவப்படுறதுக்கும் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யம் எது அப்படின்ற அறிகிற அறிவு வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று உணர்கிற அறிவு வேண்டும். தேவன் யார் என்று அறிகிற உணர்வுள்ள இருதயம் வேண்டும். பிரியமானவர்களே, இதை அறியாமல் நேற்று கூட நாங்கள் பீச் ஒலித்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உங்களை தலையில் நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், தலையில் நல்லா எப்படி ஏற்றி வைக்க முடியும்? ஒருவன் படித்தா தான் பரீட்சை எழுத முடியும். அவன் தலையில் ஏற்றினா தான் அதை என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அதே போல் நாங்கள் பைபிளை படித்ததுனாலே இந்த பைபிளுக்கும் இயற்கைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் இணைக்கப்பட்ட அந்த உறவுகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை அறிய விருப்பமில்லை, அதை பார்க்க விருப்பமில்லை, அதை கேட்க விருப்பமில்லை. விருப்பமில்லாமல் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் வேகாத அப்பமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே பாருங்கள், பரலோக ராஜ்யம் யார் மூலியமோ தட்டி கொண்டே இருக்கிறது, அதை அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், அவர் தெரியாமல் என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு வார்த்தை இப்போ ஒருவன் ஒரு பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். பின்பு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜனத்தினாலும் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக நீங்கள் மாறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு தான் இவ்வளோ இருக்குதுப்பா, இதுக்காக நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, பின்மாற்றத்தில் போயிடாதீங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், சகிக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ராஜ்யத்தில் போகிறது ரொம்ப கஷ்டம், ஒரு பட்டம் வாங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தின் பட்டம், ஓட்டப்பந்தயம் வைக்கிறார்கள், பல மைல் தூரம் ஓடி அவங்க வெற்றி பெறணும்னா ஓடணும், ரொம்ப ஃபுல் எனர்ஜி போயிடும். அந்த கோடை தொட்டால் தான் அவங்களுக்கு கிரீடமே கிடைக்கும். அது இல்லை, இந்த ஓட்டத்தின் கிரீடம் பரலோக ராஜ்யத்திலே நாம் நிற்க வேண்டும் என்றால் அநேக உபத்திரத்தின் வழியாக தான் போக வேண்டும். பஞ்சிமத்தையோ இன்பமான தூக்கமோ அல்ல, உபத்திரவத்தின் வழிதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரீட்சை இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் கிரீடம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்கள், அதுக்கு தான் சொல்லுகிறார் யோவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், பிரியமானவர்களே பாருங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னித்துக்கொள்ளுங்க, யோவானில் அவர் சொன்ன எழுதப்பட்ட வார்த்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ அதை பற்றி கொள்ளாதபடிக்கு, அதை விட்டுவிடும்படிக்கு நம்ம நம்ம பின்மாற்றத்தில் போகும்படிக்கு அநேக காரியங்கள் வரும். கிறிஸ்துவ நிமித்தம் அறியாதவர்கள் கணவன் மனைவி பிரிந்து, பிள்ளைகள் பிரிந்து, நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகிற காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அது அறிந்தவர்கள் ஐயோ அப்படியான்னு சொல்லி புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அறிந்து அப்படியான்னு கேட்கிற குடும்பங்கள் குட்டி பரலோகமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அவர்களும் இழந்து விடுகிறார்கள், போகிறவர்களையும் விடாதபடி இருக்கிறார்கள். அப்போது இதோ சீக்கிரம் வருகிறார், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நாம் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாக என் தேவனுடைய நாமத்தின் நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளன் கேட்க கடவான் என்று எழுது. ஆண்டவர் சொல்லுகிறார்.
காது இருக்குது, கேட்குறீங்களா? காது இருக்குது, கேட்குறீங்களா? சொல்லிக்கொண்டே இருக்கிற எத்தனை நாமத்தை கொடுக்கிறாராம். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம உபத்திரத்தின் வழியாக தான் போக வேண்டும், உபத்திரவத்தின் வழியாக தான் போக வேண்டும், அதிலெல்லாம் ஜெயிக்க வேண்டும். 5 சப்ஜெக்ட் எழுதுனா தான் பாஸ். 5 சப்ஜெக்டும் படிக்கணும், 5 சப்ஜெக்டும் எழுதும், அப்போ தான் பாஸ். அதே போல தான் பிரியமானவர்களை எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கும்போது பாருங்கள், ஒருவனும் ஒரு முன்கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொள்ளும்போது இந்த நாமத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களை, இதை பார்த்து கொண்டு என் சகோதர சகோதரியே, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு உன்னால் முடிந்தால் மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடந்து கொண்டு போ. கண்டிப்பாக இதுக்கான இந்த ஆசீர்வாதங்களை, இந்த அற்புதமான பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். செபிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, இந்நாளிலே ஐயோ உபத்திரமாக இருக்கேன், என்னால் முடியலையே, என்னால் தாங்க முடியலையே, புரிஞ்சிக்கலையே யாரும், ஐயோ இவ்வளோ அருமையான தேவனை புரிஞ்சுக்கலையே, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்க சகோதர சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு, ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, பத்திரமாயிரு, கவனமாயிரு, எதிலையும் செதிந்து விடாது அப்படின்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இருப்போமா? ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு திராணி கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, பொறுமை கொடுங்க, சகிக்கிற இருதயத்தை கொடுங்க, சாந்தத்தை கொடுங்க, ஜெயிக்கிற தன்மையை ஜெயாலியாக இருக்க உதவி செய்யுங்க பாப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.